ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான டே. அது வந்துட்டு என்னென்னா, நம்ம தலைவி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்களோட பர்த்டே தான். ரொம்ப ஸ்பெஷல் டே. நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், இந்த டே எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அப்படியாப்பட்ட டே இன்றைக்கி வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அக்கா. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ கேட்கலனாலும் அட்லீஸ்ட் உங்கள் பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 நாள் கொஞ்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ். உங்களுக்கு நான் மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த விஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக நான் விஷ் பண்ணுறேன். ஓகே. என்னடா இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? நீ என்னம்மா இங்கே பண்ணுற? அங்கே பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸில் எல்லாம் நீ இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே. என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு பர்த்டே இன்றைக்கி. உங்களுக்கு விஷ் பண்ணணும்ல, அவங்களுக்காக இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ யா, எனக்கு வந்து கூட பிறந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு அக்கா இல்லையான்னு ஒரு வருத்தம் வந்துச்சு. அப்படி இருக்கும் போது தான் ஜியா என் லைஃப்பில் வந்தால். இன்றைக்கி ஜியாவுக்கு தான் பர்த்டே. நிறைய விஷயங்கள் நான் அவகிட்ட வந்து கேட்பேன். அவள் தான் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்பாள். என்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவாள், நீ என்னோட பெரிய பொண்ணு மாதிரி இருக்க, மெச்சூர்டாக பேசுகிற அப்படின்னு ஜியா சொல்லுவாள். நான் சொல்லுவேன், இல்லடி நான் இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை, நீ ரொம்ப மெச்சூர்டாக இருக்க ஹர்ஷா, நீ ரொம்ப மெச்சூர்டாக இருக்க, நானே பாரேன் இவ்வளோ மக்கா இருக்க, நீ ஆனால் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிற அப்படின்னு ஒவ்வொரு டைமும் என்னை சொல்லுவாள். ஸோ அப்படிப்பட்ட பர்சனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜியா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. இன்ஸ்டாலையும் ரொம்ப நாள் ஆளை காணும், எங்கே போச்சுன்னு தெரில அந்த புள்ள. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீக்கிரமாக வா, தென் உன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த பர்த்டே இல்லை, எல்லா பர்த்டேவும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அந்த காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்கடா மிஸ், மறக்காமல் என்ன ஜியாக்காக. ஓகே, எல்லோரும் ஜியாக்காவை ப்ரேவும் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகேடா மிஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தென் எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஹைட்ரேட்டாக இருங்க. ஓகே, ஸோ நம்ம வாங்க பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா. அக்கா, நான் தான் சானு. ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அக்கா. உங்கள் லைவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகணும்னு ப்ரே பண்ணுறேன். நான் நீங்கள் எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாகவும் கேரிங்காகவும் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ப்ரே பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ஜியா. அக்கா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உங்களோட ஸ்டோரி வச்சதுக்கே எல்லாம் வந்துட்டு அழுகிற எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜியாக்கா இல்லாதது அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி வீட்டு பார்த்துக்கலாம், ஜியாக்கா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்கள் மெசேஜ் ஆகட்டும், உங்கள் வாய்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப ரொம்ப. அதுக்கப்புறம் நல்லா இருங்க. காட் பிளஸ் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் பாசக்காரி ஜாரா. நான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பாசக்காரி தானே கூப்பிடுவீங்க. அது ஒரு இன்சிடென்ட்னால அந்த பேர் வந்தது எனக்கு. உங்களுக்கு அது மறந்துருக்காது. சரி, டாடா. ஹாப்பி பர்த்டே ஜியாக்கா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. தொல்லை பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் இருப்பேன். தயவு செஞ்சு அடிக்கடி ஆன்லைன் வாங்க ப்ளீஸ். ஹாய் ஜியா, நான் ரம்யா. விஷ் யூ ஹாப்பியஸ்ட் பர்த்டே. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல நீ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஒரு சப்போர்ட் பில்லர்னு சொல்லிக்கல. நீ அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்த. இப்போ கொஞ்ச நாளாக ஃபோன் சரியில்லை உன் ஃபோன். ஸோ வந்து பேச முடியல, கரெக்டு தான். பட் நீ எப்போவுமே எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான்.
எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணாது எதுக்குமே. அண்ட் சீக்கிரமாக ஜே கேன்சரில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய் அக்கா, நான் தான் உங்கள் பொண்டாட்டி இல்மா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை, ஏன்டா என் பிரின்சஸ் பிறந்த டே இது. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே ஜியா அக்கா. உங்களுக்கு வேணால் இது ஜஸ்ட் பர்த்டேயாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, இது ரொம்ப ஸ்பெஷலான டே மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு கேட்டால் சத்தமாக எனக்கு தெரியலை, எதுக்கு பிடிச்சதுன்னு சுத்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைக்கா. ஃபஸ்ட் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நார்மலாக தான் பேசினோம். அதுக்கப்புறமா பேச பேச நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகினோம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், என்னோடய ஃபேவரட் கேர்ள், இவங்க கூட பேசினா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு எப்போ புரிஞ்சது தெரியுமா? உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் டேஸாக நீங்கள் வராமல் இருந்தீங்க, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிஜமாகவே அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. நான் புலம்பாத டேஸ் இல்லை, அழுகாத டே இல்லை, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த டைம்லலாம் அவங்களோட செட்டெல்லாம் போய்ட்டு பார்த்துட்டு இருப்பேன். எப்போ ஜியாக்கா மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிஜமாகவே அந்த மூமெண்ட் இப்போ நினைக்கிட்டேயும் ரொம்ப அழுகையாக வருது. நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு. அம்மா இல்லாத ஃபீலை நான் உணராமல் இருந்தது ஜியாக்கா கூட பேசினதுக்கு அப்புறமா தான். அவங்கக்கிட்ட என்ன போய் சொன்னாலும் சொல்கிற அவங்க ஒரே ஒரு வேர்ட் இதுதான், வீடு, நான் உனக்காக நான் எப்பவும் இருக்கேன், நான் இருக்கேன்ல, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு நான் ரொம்பவே அடிமை அவங்ககிட்ட. அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அதை நான் ஃபீல் பண்ணி கேட்பேன். அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். அவங்க எனக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். நான் இங்கிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கா. அவள் அவங்க அம்மா கூடலாம் ஜாலியாக இருக்கா. ஒன் டே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்த அப்புறமா அந்த பொண்ணுக்கு லைஃபே போச்சுன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ரொம்ப டிப்ரெஷனில் அந்த பொண்ணு இருக்கா. அவள் அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 7 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த 7 ஃப்ளவர்ஸை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாள். அவள் அந்த ஃப்ளவர் பார்த்ததும் அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் மற்றபடிக்கு யார்கிட்டையும் பேச மாட்டாள். ரொம்ப டிப்ரெஷனில் அந்த பொண்ணு இருந்தாள். எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு அப்படி தான் அந்த பொண்ணு இருந்தாள். ஒன் டே அந்த ஃப்ளவர்ஸ் கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று நிற்கிது. அந்த தேனை குடிச்சிட்டு இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்குறா. அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருக்குது. அவளும் போய் அந்த பட்டர்ஃப்ளை கூட பேசுகிறா. அந்த பட்டர்ஃப்ளையும் அவகிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகினதும் அவள் கஷ்டம், ப்ரோக்கன் ஆகின மூமெண்ட் எல்லாத்தையும் அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்கிறா. அந்த பட்டர்ஃப்ளையும் அவளுக்கு ஒரு அவ்வளோ கம்ஃபர்ட் ப்ரெஸ்ஸை கொடுக்குது. அந்த பட்டர்ஃப்ளை அவளுக்கு அம்மா இல்லைன்ற அந்த ஃபீலே மறந்து அந்த பட்டர்ஃப்ளை கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா. ஒன் டே அந்த பட்டர்ஃப்ளையே வரல அந்த பக்கம். அவள் ஏன் வரல, எதுக்கு வரல, சரி ஜஸ்ட் விட்டுட்டா. நெக்ஸ்ட் டே வரல, ஓகே வருமா இருக்குது, மறுபடியும் விட்டுட்டா. மறுபடியும் வராமல் இருக்கும். அவள் ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் ரொம்ப அழுகுறா. ஏன் அந்த பட்டர்ஃப்ளை அவளை பார்க்க வரலன்னு ரொம்ப ப்ரோக்கன் ஆகி ரொம்ப அழுகுறா. அழுந்துட்டு அவள் காட் கிட்ட ப்ரே பண்ணுறா, ப்ளீஸ் அந்த பட்டர்ஃப்ளை என்கிட்ட கொடுத்துரு, நான் எதுவுமே உனக்கிட்ட கேட்கல, அந்த பட்டர்ஃப்ளையாக தான் கேட்குறேன் ரொம்ப அழுகுறா. எதையும் அவள் போயிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணுவாள் அந்த பட்டர்ஃப்ளை வரும்ண்டு. ஒன் டே அந்த பட்டர்ஃப்ளை மறுபடியும் வருது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அந்த பட்டர்ஃப்ளை போகும்போது அவள் யோசிக்கிறாள், எனக்கு ஹாப்பினஸ் எங்கேயும் இல்லை, இந்த பட்டர்ஃப்ளை கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை கூட இருக்கும்போது மட்டும் நானாக உணர்றேன்ட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா. அந்த பொண்ணுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் எனக்கு ஜியாக்கா. என் லைஃப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை தான் அவங்க. நான் இவ்வளோ நாளையாக கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது காரணம் அவங்க தான். என்னோடய ஹாப்பினஸ் அவங்க தான். எனக்கு சொல்ல தெரியல. அவங்க எனக்கு தேம் கேரக்டர் இருப்பாங்க. அதுலேயும் நான் ரொம்ப திட்டியிருக்கேன். அவங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப திட்டியிருக்கேன் பொசசிவ்னஸில். ஆனால் எனக்கு நிஜமாகவே ஜியா கடவுள ரொம்ப பொசசிவ் இருக்குது. நான் பெருசாக அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் பொசசிவ் நான் ஜெலஸ்னால் நிறையா ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் பார்த்தும் இருக்கேன். எனக்கு ஜியாக்கா கூட இருக்கிற பாண்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த பாண்டிங்கை நான் இல்லாமல் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
நம்ம என் ஜெலஸால் என் பொசசிவால் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களான்ட்டு ரொம்ப பயம். அதனால் என் பொசசிவெல்லாம் காட்டிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அவங்க மேலே ரொம்ப பொசசிவ் இருக்குது. ஜியாக்காவே இப்போ தான் பார்க்குறாங்க போல். எனக்கு தெரியாமல் இல்லைல்ல, உங்கள் மேலே தான் ரொம்ப பொசசிவ் இருக்குது அக்கா. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு நீங்கள் அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களை வச்சுக்கிற பிளேஸில் யாருமே வர முடியாது. இதுக்கப்புறமா வரவும் நான் விட மாட்டேன். நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாக என் லைஃப்பில் இருக்கீங்க. நீங்கள் எனக்கு ஒரு டைமண்ட் கூட சொல்லலாம். காட் கொடுத்த டைமண்ட் நீங்கள். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்க்கா. எனக்கு அந்த ஃபீலை சொல்ல தெரியலை. அதை நீங்கள் மெசேஜ் பண்ணாமலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக வருது. உங்கள் வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். எனக்கு வேறு எதுவும் வேணாம், வாய்ஸை மட்டும்தான் கேட்கணும். அவ்வளோதான். உங்கள் மெசேஜ் பார்த்ததுமே நான் ஓடி வருவேன். ஜியாக்கா மெசேஜ் பண்ணுறாங்கன்ட்டு நான் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. அம்மா இல்லைன்ற ஃபீலை நான் உணரவே இல்லை. உங்கள் கூட பேசும்போது மட்டும்தான் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்குது. நீங்கள் இல்லாத லைஃப் ஒரு மாதிரியாக இருக்குதுக்கா. சீக்கிரம் வந்துடுங்க. உங்கள் கூட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஹாப்பி மூமெண்ட்டை பற்றி பேசலான்ட்டு வந்துட்டு இப்படி அழுந்து ப்ரோக்கன். இப்படி தான் ஜியாக்காவை பற்றி பேசினாலே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். எனக்கு தெரியலை, அவங்கள எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட எனக்கு அழுக தான் வருது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஜியாக்கா. அவங்கள எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். சாரி நான் ஏதோ பேச வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாரிக்கா. அண்ட் இதுக்கு மேலே பேசினேன்டா உண்மையாகவே நான் ரொம்ப அழுந்துடுவேன். ஓகே ஜியாக்கா, நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ஃபேஸில் எப்போவுமே நான் அந்த ஸ்மைலை மட்டும்தான் பார்க்கணும். எனக்கு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எதுக்கும் ப்ரோக்கன் ஆகாதீங்க. எப்போவுமே நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட தான் இருப்போம். நீங்கள் அவ்வளோ சொன்னால் நீங்கள் ஒரு டைமண்ட் இருக்கா. நீங்கள் எப்போவுமே எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த டே நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருங்க. உங்களுக்காக எல்லோரும் இருப்போம். எங்கள் விஷ், காட் விஷ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கக்கா. அண்ட் மிஸ் யூ ஸோ மச். உங்களை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்க்கா. ரியலி ரொம்ப மிஸ் பண்ணி உங்கள் கூட பேசி. ஜியாக்கா, ஹாப்பி பர்த்டே மை தலைவி. பட்டு தங்கம் எல்லாமே நீங்கள் தான். ஃபைனலி இந்த டே வந்துடுச்சு. இந்த டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன். வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த டேயில் வந்து உங்கள் கூட கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே தலைவி அப்படின்னு சொல்லி என் கூட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட்டு நடக்கலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மீட் பண்ணுவேன். அது ஷூராக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாக ஆச்சு. அதுவே எனக்கு பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் குரல் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு பர்த்டே. என்ன ஸ்பெஷல்னு தெரியல. பட் என்ஜாய் கரோ. ஓகே, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. காட் எப்பயுமே என் கூடவே இருப்பாங்க. கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணியிருப்பேன். இனிமேல் உங்கள் லைஃப்பில் எதுவுமே வராது. எதுவுமே கஷ்டமே பட மாட்டீங்க. சுலபமாக அடைய கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணியிருப்பேன். இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் கலாட்டா ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு இருக்காங்க. ஒருத்தவங்கள நம்ம ஹேட் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. இங்கே நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னும் எனக்கு எல்லாமே தெரியும், சொல்லியிருக்கீங்க. இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பேபி குயின், நானும் உங்கள் மேலே பைத்தியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை. என்கிட்ட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்ல முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அழுகிற நிலைமைக்கு போனேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் விஷஸ் சொல்ல முடியும். நீ பர்த்டே அன்றைக்கி இன்ஸ்டா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி வருவீங்க. இது வந்து நாளைக்கு பர்த்டேனா இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். தர்ஷக்கா தான் ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க. ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட்டு முடியாது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட்
நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்காக ஒன் ஷாட் போடணும்னு கூட ஆசைப்படுறேன். எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் போடுவேன்க்கா. கண்டிப்பாக போடுவேன் ஜங்குக்கு. அப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, எனக்கு ஒரு அக்கா ஃபீல் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அக்கா இருக்குன்னு ரொம்ப ஆசைன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங் கூடலாம் அழுதுகிட்டே தான் பேசுவேன். காரணம் இல்லாமல் அழுவேன். அதெல்லாம் நினைக்கும் போது அதெல்லாம் ஒரு ஓல்டு மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான். அந்த வேர்ட்ஸ் இன்னும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் உனக்கு பிடிச்சதை நீ விட்டு தராத, அந்த சொன்னது இன்னும் நான் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். எப்போயுமே கடைப்பிடிப்பேன். எனக்கு அது அந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிது. யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு தராத, உனக்கு பிடிச்சதை விட்டு தராத அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் பிடிக்கும். அது நான் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவேன். நீங்கள் சொன்னதை எப்படிதான் சொல்லுவேன், இது எனக்கு என்னோடய அக்கா சொல்லி கொடுத்தது உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த வேர்ட்ஸ் பிடிக்கும். அண்டு அந்த கெரியரில் நீ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கண்டிப்பாக வருவேன். நீங்கள் பாஸ் ஆனால் போதும், இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதினாலே கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வருவேன். 100 ரூபா இந்த 1000 ரூபா மேலேயே உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வாங்கி தரத்துக்காக எதுன்னு. ஆனால் இல்லைக்கா, நான் பர்த்டே இன்றைக்கி கூட எதாவது வாங்கி தர முடியல. சரி, பர்த்டே கிஃப்டாக கூட வச்சுக்கோங்க. நான் அதுதான் சொல்லலாம். என் லைஃப் ஃபுல்லாக நிறைய பேர் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சீட் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அழுதுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நம்பினவங்களே என்னை அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதை நீங்கள் எனக்கு அன்றைக்கி ஒரு பாடமே நடத்துனீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை நான் நம்புகிறேன்க்கா. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாதுன்னு இப்போ புரியுதுக்கா எனக்கு. அண்ட் உங்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். கேர் பர்சன், சப்போர்ட் பர்சன், எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுவீங்க. இது பண்ணாமலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது கொடுப்பீங்க. அண்டு ரொம்ப அழகான பொண்ணு, அதான் பேபி டால். என் குரூப்பில் வச்ச உங்களுக்கு பேபி டால், அந்த நேம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். அவ்வளோ அவ்வளோ க்யூட்னஸாக இருப்பீங்க நீங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. நீங்கள் ஜியா காட்டுனா அவங்கள்ட்டனா அவங்க ஃபேஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அவங்க ஃபேஸ், 2 அவங்க வாய்ஸ், 2 அவங்களோட அந்த பர்சனாலிட்டி. அண்ட் இது தாஷி அக்கா சொன்ன மாதிரி தான், உங்களை மாதிரி உங்கள் பர்சனாலிட்டியோட ஒரு பையன் இருந்தால் கண்டிப்பாக நான் அவரை விடவே மாட்டேன். இந்த வயசில் இப்படி பேசுன்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு உங்கள் பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அகைன் ஹாப்பி பர்த்டே மை டியர் அக்கா. ஐ ஆல்வேஸ் வித் யூ. எதுக்கோ ஃபீல் பண்ணாதீங்க. அண்டு உங்கள் பர்த்டேவை இன்றைக்கி ரொம்ப நல்லா செலிப்ரேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் வித் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பாய் பாய். உடம்ப பார்த்துக்கோங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? பை பை அக்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் தான் உங்கள் தர்ஷு. நீங்கள் எல்லாத்தோட விசேஷம் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கே அவங்க விசேஷம்லாம் கேட்டு சத்தியமாக ரொம்ப கண் கலங்கிடுச்சுக்கா. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குக்கா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க, ஓகேவா? எதுக்குமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே கொஞ்சம் எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் நல்லா ஹாப்பியாக இருங்க. எதுனாலும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதிலே பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, என்னதெல்லாம் நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் என்னையும் தாண்டி நிறையா பேர்
இங்கே விஷ் பண்ணியிருக்கிறது பாதி பேர் தான், ஆனால் விஷயம் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ பேர் உங்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசத்தோடையும் லவ்வோடையும் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட விஷஸுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு, அதாவது நம்ம நாள் ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன்க்கா. சத்தியமா உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கிஃப்ட்டு, காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு சத்தியமாக அந்த மாதிரி நீங்கள் தெரியுமா, ஒரு ஏஞ்சல். கடவுள் வந்துட்டு திடீர்னு நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, அப்படி அது ஒரு ஏஞ்சல் மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ரொம்ப, எனக்குலாம் ஒரு மாதிரி லைஃபே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சேடாக இருக்கும் எனக்குலாம் இதுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அந்த யார்கிட்டையுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சதே இல்லை. உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு ஹாய்டான் ஸ்டார்ட் ஆன நீங்கள் பண்ண அந்த ஒரு மெசேஜ் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னா அதுக்கு உங்களோட உண்மையான அந்த அன்பு மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. என்ன ஆனாலும் உங்கள் உண்மையான அன்பு மட்டும்தான் காரணம். இந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க. அதுவும் என் மனசில் ஐயோ, எனக்குன்னு மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை பிடிச்சதில் எங்கள் ஃபேமிலி மொத்தத்துக்கும் உங்களை அவ்வளோ பிடிக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எனக்கெல்லாம். அந்த மாதிரி தான் நீங்கள், அந்த அளவுக்கு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இடையில நீங்கள் வராதப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு அழுகுவேன். எங்கள் அம்மாக்கிட்டே உட்காந்து அழுகுவேம்மா, பாருமா அக்கா வரலாமா அப்படி சொல்லிட்டு உட்காந்து அழுகுவேன். ஒரு சொந்த அக்காவாகவே நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்க நிறையா பேர்த்துக்கு தெரியும் நான் அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், பாசம் இருக்கும், நேரில் வந்து மீட் பண்ணணும்னு ஆசையும் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அப்படி உங்கள் மேலே ரொம்ப நான் சொல்கிறேன், நான் இல்லை எங்கள் அம்மா எங்கள் குடும்பமே சொல்லுது, நீ பாரு அந்த பிள்ளை மேலே பைத்தியமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா கூட நீங்கள் அதுவும் இன்னுமே சொல்லுவேன், உங்கள் கூட நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு தடவை கூட உங்கள் ஃபோன் வந்துட்டு ரிப்பேர்னே தெரியும், அதுவாக வந்துட்டு கட்டாகி போயிருமே தவிர்த்து நம்மளாம் சொல்லிட்டு வச்சதுன்னு கிடையாது. அந்தளவுக்கு உங்கள் கூட பேசினா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், என்னையவே மறந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி ஜாலியாக இருப்பேன். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும், ஒரு ஹாப்பி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் சில டைம்லாம் எங்கள் அம்மாவே வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த பொண்ணுலாம் நேரில் இருந்தால் நீலாம் அவ்வளோதான் போல, ஒன்றுலாம் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன். நீங்கக்கா எதுக்கோசரமும் சரி, யாருக்கோசரமும் சரி, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குலாம் இவ்வளோ ஒரு அன்பு கொடுக்க, லவ் கொடுக்க நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா ஒரு கஷ்டத்தையுமே என்கிட்ட யார்கிட்ட சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கீங்க. எனக்கு கேட்கும் போதே இப்படிலாம் இருக்காங்களான்ற அளவுக்கு எனக்கு இது மாதிரி கோவம்னு சொல்லலாம், ஒரு மாதிரி அக்கா இப்படிலாம் இருந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்குலாம் கிளாஸ்லலாம் ஃப்ரெண்டே இல்லைடா, என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்படி இருந்ததோ என்னமோ தெரில, இங்கே இத்தனை பேர் உங்கள் நினப்பில் ஏங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டிங்களா, ஒரு டைம் ஆன்லைன் வர மாட்டிங்களான்ற அளவுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ எங்கள் நிலமை. அப்படி இருக்குது. அது உங்கள் கூட ஸ்டார்டிங்கில் நல்லா பேசி இப்போ அப்படியே ஒரு மாதிரி உங்களை இது பண்ணிடுவாங்கல்ல, நீலாம் ஒரு ஆளே இல்லடின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் போயிட்டு இப்போவே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீ என்னடி நீ சொல்கிற, நானா ஒரு ஆளாலையான்னு என் பிள்ளைங்களுக்கு தெரியுண்டின்ற மாதிரி நீங்கள் போய் தைரியமாக சொல்லுங்கக்கா. இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டே சொல்லுங்கள். அதை பற்றிலாம் எங்களுக்கு இதே இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா உண்மையான லவ் கொடுக்குறவங்களுக்கு அந்த உண்மையான லவ் எப்படியா இருந்தாலும் திருப்பி வந்தே சேருங்கக்கா. நீங்கள் அதை நினச்சலாம் ஃபீலே பண்ணாதீங்க, சரிங்களா? உண்மையாக ஒருத்தங்களுக்கு லவ் கொடுத்தா அது கண்டிப்பாக வந்துடும், வராமலாம் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி உதாசனப்படுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலையே எதுக்குமே படாதீங்க, சரிங்களா? நாங்கள் இருக்கோம், என்றைக்குமே உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வேணால் வாங்க, சேனலை டெலிட் பண்ணிட்டு கூட போனீங்க, ஆனால் அப்போ கூட நாங்கள் இருந்தோம்ல, அதுதான் உங்கள் அந்த உண்மையான லவ்வுக்கு காரணமே. அது உண்டு, இதை மட்டும்தான்க்கா, அது ஒன்று மட்டும்தான். அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் உங்களுக்கோசரம் காத்திருப்போமே தவிர்த்து உங்களை மறக்கிறதோ இல்லை உங்கள் நினப்பிலேருந்து வெளியே வரதோ அதெல்லாம் முடியாது.
நான் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பர்சன் நீங்கள். அதுவும் எனக்கெலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சிக்கிறேன் எனக்கெலாம் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் யாருமே இல்லையோன்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணீங்க. நானே ஒரு நிமிஷம் அழுது, நமக்கு இவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை வந்துட்டு நான் சொல்லி காட்டணும்னு சொல்ல, நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, ஏன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும்க்கா. உங்களை பற்றி நினச்சாலே எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். எல்லாத்துக்கிட்டையுமே நான் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப 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 நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா அக்கா, உங்கள் மெசேஜ் ஒன்று பார்த்தா கூட எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குதுக்கான்னு இருக்கு. நீங்கள் சொன்னீங்களே ஏன்னா நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறத ஷோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, அதை விட மேலே 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 உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாக்கா, அப்படி தான் சொல்லணும். ரொம்ப உங்கள் மேலே அப்படியே பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன்னா நானே எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்கள் உண்மையான அன்பு மட்டும்தான் காரணம். இன்னமுமே உங்களை பிடிச்சதுக்கு அந்த காரணம் நான் எப்பயும் சொல்லிட்டே இருப்பேன்ல, உங்களுக்குனே இந்த சாங்கை எழுதி வச்ச மாதிரி இருக்குங்க, இதுதான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணால் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. அந்த மாதிரி தான் உங்களோட சுத்தமான மனசுக்கு தான் நாங்கள் எல்லாருமே விழுந்து போய் கிடக்கோம். அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த டேவை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ கேளுங்க. ஓகே, விஷ் யூ ஹாப்பி 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 பர்த்டே. ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேக்கா, மிஸ் யூ. சீக்கிரமாக முன்ன மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துடுங்க. மிஸ் யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஓகே, இது கேட்டு முடிச்சுட்டு மறக்காமல் அப்படியே ஒன் ஷாட்டையும் கேட்டுருங்க. ஏன்னா விசேஷே இவ்வளோ டைம் எடுத்தானா எங்கே இருந்தடையும் ஒன் ஷாட்டை கேட்பண்றீங்களா? என்ன பண்ணுறது, அவ்வளோ பிள்ளைங்க உங்கள் மேலே லவ்வாக வச்சுருக்கோம். அதெல்லாம் எப்படி கொட்டி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் கொட்டி தீர்த்துட்ருக்கோம். ஓகேவா? மறக்காமல் போய்ட்டு ஸ்டோரியும் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, எல்லோரும் விசேஷம் கேட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான்டா இருக்கும். குட்டி டியூரேஷன் தான், ஒரு மாதிரி ஒரு குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா விசேஷம் இவ்வளோ வந்துருச்சு, இனிமேட்டும் ஸ்டோரியை போட்டு அறுத்தெடுத்தா நீங்கள் வெறுத்து ஓடிடுவீங்க. ஸோ குட்டியாக ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு ஒன் ஷாட்டையே முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அங்கே நம்ம இப்போ எப்பயும் போவோம்ல வழக்கமாக, அந்த மாதிரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ பேபிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த பர்த்டே விஷ் ஒன் ஷாட் தான். ஓகேவா? த டைட்டில் என்னென்னா, ஐ எம் ஃபர்காட் மை ஒய்ஃப் பர்த்டே. ஓகே, ஒரு மாதிரி நல்லா இருக்குமான்னு தெரில. ஓகே, யோசிச்சிருக்கேன், சட்டுன்னு யோசித்தேன். ஓகே, சட்டுன்னு அதே மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு கிச்சனில் அப்படியே போட்டு உடச்சிட்ருக்கீங்க. அப்படியே சாமான்லாம் போட்டு எடுத்து நுறுக்கிட்டுருக்கீங்க. அங்கேருந்து அப்படியே ஜேகே தான் இறங்கி வரோம். வந்துட்டு, வயன் என்னடி எதுக்கு இப்படி காலங்காத்தாலே போட்டு எல்லாம் உடச்சி நுறுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்களா வந்துட்டு, ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றுமே இல்லையே, நீங்கள் என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? என்னங்க ஜேகே, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நல்லா கொட்டிக்கிட்டு கிளம்பிடுங்க ஜேகே அப்படிங்கிறீங்க. ஜேகேவை பார்த்துட்டு, ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, எதுடி கரும காலையில் மனுஷனை தூங்க விடாமல் கத்திகிட்ருக்க? உங்களுக்கு தூக்கம்லாம் ரொம்ப முக்கியம், போயிட்டு நல்லா தூங்குங்க சாமியா, சாமி எழுந்திரிச்சிட்டிங்க அப்படிங்கிறீங்க. ஜேகேவை பார்த்துட்டு, இல்லை எனக்கு புரியல, ஆண்டி இப்படி போட்டு உருட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு கிடமா எவனுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறாரு. நீங்களா பார்த்துட்டு, நீ பண்ணுற வேலைக்கு இது ஒண்டி தான் உனக்கு குறைச்சலே படா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஏய் யாரை பத்து போடாங்கிற, யாரை பத்து போடாங்கிற, உன்னை பத்து சொல்கிறேன் அதுக்கு என்ன போ அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு, அடிச்சு போய் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மண்டையிலே தட்டிட்டு போயிடுறாரு. நீங்களும் இருந்துட்டு, ஜோ இவன் எப்படி இப்படி இருக்கும் இருக்குது ஒரு பர்த்டே, ஒரு ஒய்ஃபோட, அதுவும் மேரேஜ் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே, இதை போயிட்டு மறந்துட்டு எப்பயும் போகலாம் இருக்கான். சரி ஜேகே ஏன் இப்படி இருக்கேன், லவ் பண்ணுறப்பெல்லாம் அப்படி இருந்தியாடா நீ, உயிரடி உன் பர்த்டேனா எனக்கு அப்படியே ஒரு கொண்டாட்டம் திருவிழாடி அப்படி இப்படிம்ப ஜேகே, இப்போ ஏன்டா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சுட்டி இப்படி கத்திட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஃபோன் அடிக்குது, உங்கள் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணுறா. ஹலோ சொல்லுடி,
ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படிங்கிறா. நீங்கள் பார்த்துட்டு தேங்க்யூடி, நீயாச்சும் ஞாபகம் வச்சிருக்கியே, இன்றைக்கி பர்த்டே இல்லை, நீ சொல்லி தான் எனக்கு ஞாபகமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிட்டு சொல்கிறீங்க. அவள் பார்த்துட்டு அக்கா ஏன்க்கா என்னக்கா ஆச்சு, ஏன் இப்படி பேசுகிற, என் மாமா உனக்கு விஷ் பண்ணலையா, 2 பேரும் வெளியே போகலையா அப்படிங்கிறா. அவள் நீங்களாக இருந்துட்டு அடியே விஷ் பண்ணிட்டு மூடிட்டு ஃபோனை வச்சிரு, இந்த எரிச்சல்லாம் கிளப்பிட்டு இருந்தோம் ஒன்று சாவடிச்சிட வேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு கிடக்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் தங்கச்சி தெரிஞ்சு அக்கா 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 சரிக்கா அப்பா அம்மா விஷு சாயந்தரமா பண்ண சொல், இப்போ எனக்கு மைண்டில் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. ஜேக்கு இருந்துட்டு அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வரான். நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்றானா, குளிச்சு முடிச்சுட்டு வரான் பாரு. ஏண்டி என்ன கிறுக்கா இல்லை கிறுக்கு மாதிரி நடிக்கிறியா, எவனாவது குளிக்காமல் சாப்பிடுவானா சொல்லு பார்க்கலாம். குளிக்க நீ சமைச்சி உன் ஆர்வத்தில் நீ சமைச்சி வச்சிட்டின்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுறது, எடுத்து வை இப்போ சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வராரு. நீங்கள் பார்த்துட்டு அதாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார சொல்கிறீங்க. நீங்களா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் நல்லதாக சமைச்சு வச்சுருக்கீங்க. ஜேகேவா பார்த்துட்டு ஒயான் இன்னைக்கு இது ஸ்பெஷலாக என்ன இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரா. ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் நல்லா தூங்கி எழுந்துட்டு வரீங்களா, அதனால் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், வாங்க நல்லா தெம்பா தின்ட்டு மறுபடியும் போய் நல்லா தூங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. நான் ஆஃபீஸ் போகணுண்டி, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். முக்கியமான மீட்டிங் இருக்கா, ஆஃபீஸ் போகிறீங்களா அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு அதுதாண்டி சொல்லிகிட்டு இருக்கேன், முக்கியமான வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போயே ஆகணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாம்ல ஜேகே. இல்லடி சத்தியமாக இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் போய் ஆகணும்டி, மன்னிச்சிரு, சாரி பை 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயே சேர்ந்துடுறாரு. நீங்களாக இருந்துட்டு போடா ஐ ஹேட் யூ போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஐ லவ் யூடி போண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்களாக இருந்துட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறாரு. போயிட்டு அங்கே அப்படியே காய்ச்சி முச்சின்னு கத்திட்டு இருக்காரு. அந்த ஃபைல் எடுத்து இங்கே வைடா, அங்கே ஃபைல் எடுத்து அங்கே வைடா, அதை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த மனுஷன் டென்ஷனில் கத்திட்டு இருக்காரு. இப்போ அவங்க பிஏ தான் வந்துட்டு சார் அப்படிங்கிறாரு. இவர் பார்த்துட்டு என்னடா உனக்கு வேலை பேப்பர்றா, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன வந்து சார் மோருன்ட்டு இருக்க. சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் லீவ் போட்டுக்கிட்டா சார் அப்படிங்கிறாரு. சீக்கிரம் இருந்துட்டு என்ன உனக்கு முக்கியமான அப்படி என்ன வேலை உனக்கு. சார் இன்னைக்கு சார் இன்னைக்கு என் லவ்வரோட பர்த்டே சார், அவளுக்கு இன்றைக்கி நான் விஷ் பண்ணணும், அதாவது இன்றைக்கி நைட்டே 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டேன், ஆனாலும் இன்றைக்கி அவளை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், ப்ளீஸ் சார் எனக்கு இன்றைக்கி டைம் மட்டும் விட்டுருங்களேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஏ ஒரு பக்கம் அப்படியே கெஞ்சிட்டு இருக்காரு. ஜேகேவை பார்த்துட்டு எது உன் லவ்வருக்கு பர்த்டேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆமாம் இன்னைக்கு தேதி என்ன அப்படிங்கிறாரு. அவராக இருந்துட்டு சார் இன்னைக்கு வந்துட்டு May 3 சார் அப்படிங்கிறாரு. ஷட் ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே மண்டையில் கையை வைக்கிறான். அவனா பார்த்துட்டு சார் என்ன சார் ஆச்சு, சார் 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 என்ன சார் ஆச்சு, என்னாச்சு அப்படிங்கிறாரு. டே இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பர்த்டேடா, அதுவும் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே, நான் மறந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், அச்சோ போச்சே இன்னைக்கு நீ கொல்லாமல் சாவடிக்க போகிறாளே ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மண்டையில் கையாக்காத குறையாக உட்காந்துட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா உங்களுக்கு தங்கமே செல்லமே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, எப்படி இருக்க, சந்தோஷமாக இருக்கியா, அங்கே போகலையா இங்கே போகலையான்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஜேகே இருந்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். பிஸின்னு வருது. ஜேகேக்கு போச்சு, இவ பிஸி காலில் போட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மீட்டிங் அதுவும் ஒன்றாவது கேன்சல்டா மீட்டிங், நீ போய் அவன் லவர் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு ஜேகே வராரு பாருங்க பூந்தட்டிச்சு. நீங்கள் தான் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஜேகே உள்ள வந்துட்டு என்ன எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாரு. உள்ளே வந்து திறந்து பார்த்தா யாரையுமே காணும். அவராக இருந்துட்டு ஐயோ இவன் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் அப்படியே உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. மீண்டும் பிஸின்னு வருது. இப்போ வந்துட்டு என்னன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெளியே கூப்பிட்டுருந்துருப்பா, அதனால நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அவள் தான் வந்துட்டு எங்கடி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீங்களாக இருந்துட்டு
ஏய் இருடி ஒரு நிமிஷம், அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, என்னன்னு மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு ஏ ஓ அயான் எங்கடி இருக்க? நான் எங்கே இருந்தா உங்களுக்கு என்ன என்ன விஷயம் உங்களுக்கு? ஏ எங்கடி இருக்க சொல்டி, நான் வரேன்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுக்கு வரீங்க? உங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல ஜேகே, நீங்கள் போய் அதை பாருங்கள். ஓகே ஏ ஒயான் சாரி ஒயான், மன்னிச்சிருடி, எனக்கு சத்தியமா. என்ன ஜேகே ஞாபகம் இல்லை? ஆஃபீஸில் போயிட்டு எவனாவது ஏதாவது சொல்லியிருப்பான், அதனால ஏதாவது ஞாபகம் வந்திருக்கும், அப்படி தானே ஜேகே? ஒயான் அப்படி இல்லடி, அது வந்துட்டு எல்லாம் நீ தான் காரணம் போ அப்படிங்கிறாரு. என்ன நான் காரணமா? நான் என்ன பண்ணேன்? நான் என்னத்துக்கு காரணம் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. பின்னா எப்போ பார்த்தாலும் அதுவும் நீ என்ன சொன்ன, நான் ஸ்டார்டிங்கில் உன் பர்த்டே அப்படின்னு கேட்டப்ப நீ என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன? ஜேகே என் பர்த்டே 5ஆம் தேதி ஜேகே அப்படின்னேன். நான் இருந்துட்டு 5ஆம் தேதினே நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் யாரோ உன் தங்கச்சி தான் வந்துட்டு, அக்கா உன் பர்த்டே வேறு 3ஆம் தேதி வரப்போகுது, நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவனை வந்து கூப்பிட்றான். அப்போ நான் கேட்டா, அச்சோ சாரி ஜேகே, என் பர்த்டே 3ஆம் தேதி தான், நான் மறந்துட்டேன். நான் வேறு எங்கள் அம்மா அப்பா கிட்டேயே ஒரு டைம் எங்கள் அம்மா அப்படி தான் வந்துட்டு உன் பர்த்டே எப்போன்னு கேட்குது, நான் 5ங்கிறேன், எங்கள் அம்மாவும் சரின்ட்டு போகுது. இன்னொரு டைம் எங்கள் அப்பா கேட்குறாரு, அப்படி தான் நான் பாட்டுக்குள்ள 3ங்கிறேன், எங்கள் அம்மா அன்றைக்கி தான் நான் 5 சொன்னேங்குது. இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜேகே. அந்த மாதிரி சொல்லிட்டு நீ என்னென்ன கதை கூத்து சொன்ன? என்னென்ன கதை கூத்து சொன்ன? அப்படியெல்லாம் நீ பண்ணி என்னை குழப்பி விட்டுட்டு இப்போ நான் மறந்துட்டேன், அதுக்குன்ட்டு நீ இப்படி முந்து தூக்கிட்டு இருப்பியா ஏன் அப்படிங்கிறாரு. நீங்களா பார்த்துட்டு அட பாவி, நான் மறந்து சொன்ன ஒரு விஷயத்த நீ எப்படி உல்ட்டா பண்ணி பேசுகிற பத்தியா, அதெல்லாம் நியாயமே இல்லைடா ஜேகே அப்படிங்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் வைக்க வழியே வந்திருக்கு, உன் இஷ்டம் என்ன, நீ போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க சார், உங்களுக்கு என்ன சார் அவசரம் அப்படிங்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வருவேன், அதுக்குள்ளே என்னத்தை திங்கணுமோ தின்னு முடிச்சு உன் ஃப்ரெண்டுக்கு என்னத்தை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்து முடிச்சு அனுப்பிச்சி விட, ஓகே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் போய் என்ன வேலையோ அதை பார்த்து தொலைங்க, நான் சாயந்தரத்துக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவேன், என்ன முடியுமோ பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு எங்கே இருக்குன்னு லொக்கேஷனாக எடுக்க முடியாது, நான் எதுக்கு அனுப்பணும், போ எங்கே போகிறேன்ட்டு போனியா அங்கேயே போய் அனுப்பிக்கப்போ அப்படிங்கிறீங்க. ஏன் நியாயம் இல்லடி அப்படிங்கிறாரு. நியாயம்தான் ஜேகே, நியாயத்தோடு நீ பாரு, எல்லாம் நியாயமாக தான் இருக்கும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க. அவராக இருந்துட்டு அச்சோ நான் பண்ண தப்பு, என் வேணா வந்து சேர்த்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஓகே நம்ம இதை பிளான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே போயிடுறாரு வெளியே. இப்போ அப்படியே ஜேகே தான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட அவர் வந்துட்டு செம்ம ஒரு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸில் அந்த மொத்த பேர்த்துக்கும் மனுஷன் லீவ் விட்டார், எல்லாத்தையும் இங்கே தான் கூப்பிட்ருக்காரு போல். நைட்டு ஒரு 8 மணிக்கு பார்ட்டின்ற மாதிரி ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ தான் ஜேகே ஒரு சாயந்தரம் 6 மணி இருக்கும், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. வயன் முடிஞ்சா இல்லையா, வருவியா வரமாட்டியா? வருவேன், எங்கே இருக்கீங்க? நீ எங்கே இருக்கானா, வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு ட்ரெஸ்ஸு அங்கே கபோர்டில் வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு கீழே கார் இருக்கும், ஸோ அந்த காரில் நீ வந்துடு ஓகேவா? என்ன ஜேகே உன் கூட வெளியே வரணும்னா நீ காரில் எவன் கூடயும் அனுப்பி வைக்கிறதுலாம் நியாயமா? இங்கே பாரு, நான் ஜஸ்ட் அது டிரைவர், ஒன்று அங்கே வர மட்டும்தான் சொல்லியிருக்கான், அவன் எங்கே கூப்பிட்டு வரானா ஒழுங்கு மரியாதையே வந்து சேரு. நான் சாவடிச்சிருவேண்டி எதுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, பிறந்த நாளன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வச்சுக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் ஃபோனாக வச்சிடுறாரு. நீங்கள் இருந்துட்டு ஐயோ இனி நம்ம விட்டோம், இவன் நம்மளுக்கு கந்தரகாலம் முடிச்சு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் பர்டிகுலர் போயிட்டு என்ன ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே ட்ரெஸ்ஸே நல்லபடி செம்ம ஒரு கலராக இருக்கே. நீங்கள் பார்த்துட்டு போ இது எந்த ரேட்டில் இருக்கும் போலே இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. செம்ம அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே பார்த்துட்டு. அதாவது நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பரவாயில்ல பிள்ளை நல்லா தான் வாங்கிலாம் வச்சுருக்கான், நல்லா தான் செலக்ட் பண்ணுறான்,
இவனுக்கு ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ண தெரியாது, ஆனால் நமக்கு மட்டும் இவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அந்த போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ, என்ன பண்ணுற? கிளம்பிட்டுருக்கேன் ஜேகே. அப்படி என்னத்தை தாண்டி அள்ளி அள்ளி அந்த மூஞ்சில் அப்புவீங்க? என்னத்தை தான் அப்படி அப்புன்னு அப்புவ சொல்லு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் அதையே அள்ளி அப்பிக்கிட்டு வர்றது. என்னைக்காவது சிம்பிளாக வந்து நில்லுடி. அப்போ தாண்டி நீலாம் நேச்சுரல் பியூட்டி. சொல்லு பார்க்கலாம். நீலாம் அப்படியே பார்த்தாலே அப்படியே கண்ணு ரெண்டும் அப்படி ஜொலிக்கும். அந்த மாதிரி இருக்க நீ எதுக்குடி மேக்கப்லாம் போடுற அப்படிங்கிறாரா. நீங்கள் வந்துட்டு ஹலோ ஜேகே சார், நான் மேக்கப்லாம் ஒன்றும் போடலை, கண்ணுக்கு மை மட்டும்தான் வைக்கலான்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபோனை பண்ணி அது இது சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏய், அதுக்கு இல்லடி, நீலாம் நார்மலாகவே அவ்வளோ அழகாக இருக்கடி, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ நார்மலாகவே அவ்வளோ ஒரு பியூட்டி. நீலாம் என்னோட பியூட்டி. நீலாம் அப்படி இருக்கும்போது நீலாம் வந்துட்டு இப்போல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செட் ஆகுமா சொல்லு பார்க்கலாம். நல்லா ஐஸு வைக்கிறடா, நல்லா ஐஸு வைக்கிற நீ அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றெல்லாம் எப்படி நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்களாம் இருந்துட்டு அது ஒதுன்னு தான் இப்போ இங்கே அப்படியே குறைச்சலாம் நிற்கிது ஜேகே அப்படிங்கிறீங்க. ஏய், எல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்காக கிளம்புற வேலையை பார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மனுஷன் அப்படியே ஃபோனை வச்சிடுறாரு. நீங்களும் அப்படியே கண்ணாடியை பற்றி சிரிச்சுட்டு கடவுளே என்ன சொல்கிறான், ஆனால் இவனோட அழகுக்கெல்லாம் நான் தான் விழுந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு மீண்டும் ஃபோன் அடிக்கிறான். ஐயோ, என்ன ஜேகே, கிளம்பிட்டியா இல்லையாடி? 8 மணிக்கு கரெக்டாக இங்கே வந்து நிற்கணும், கிளம்பிட்டியா இல்லையா? அவ்வளோதான், கார்கிட்ட இறங்கலான்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறது. ஏண்டா இப்போ மட்டும் இந்த தொல்லை பண்ணுறல்ல நீ சாவடிக்கிறண்டா ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. ஜேகே இருந்துட்டு எதுக்கு ஃபோன் வச்சாப்பா, இப்போ எதுக்கு ஃபோன் வச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. என்னடா உன் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு ஃபோன் வச்சா? இப்போ எதுக்குடி ஃபோன் வச்சா? நீ என்ன கிளம்பிட்டா அதனால் வச்சேன். கிளம்பிட்டா வச்சுருவியா, ஃபோனை வச்சுருவியா? எப்படி நீ வைக்கலாம்? எப்படி நீ ஃபோனை வைக்கலாம்? நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நாள் அப்படி ஃபோனை வைப்பேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? பேசிகிட்டே வா. நான் என்னடா பேசுறது? ஏண்டி அப்போ மட்டும் மணிக்கணக்காக பேசுவேன், இப்போ என்ன பேசுறதுன்னு கேட்குற? ஏண்டி நான் என்ன உனக்கு போர் அடிச்சிட்டனாடி அப்படிங்கிறாரு. அட பாவி, என்னடா கேட்குற நீ அப்படிங்கிறாங்க. அவரு பின்னா அப்போ என்னடி பேசுடி என்கிட்ட அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைடா. சரிடா சொல்டா என்னடா அப்படிங்கிறீங்க. என்னடி அநியாயத்துக்கு என்கிட்ட மரியாதையே இல்லையா என்ன? அநியாயத்துக்கு டாடா டாடாங்கிற படா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே பேராக்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க கார்லேருந்து. அது மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி நல்லா செமையாக இருக்குது, ஒரு மாதிரி சில்லுன்னு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரீங்க. ஏன் ஜேகே என்னடி? இல்லை, இதுவே வந்துட்டு வெயில் காலம், அப்படியே கொடுத்துற காலம். ஆமாம், அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் பாருங்க, செம்ம ஒரு சில் கிளைமேட்டில் அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, காற்றெல்லாம் செம்மையாக வீசுது ஜேகே, செம்மையாக இருக்குது தருமா அப்படிங்கிறீங்க. ஜேகேவை பார்த்துட்டு ஆமாம்மா நல்லா செம்மையாக தான் காற்றடிக்குது அப்படிங்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி நான் என்ன ரூம்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டா இருக்கேன், ஓரளவுக்கு விளையாடுற மாதிரி தான் நானும் இருக்கேன், எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. ஏய் பார்த்து வையான், மழை பெய்யறதுக்குள்ளே வந்துரு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் ஏன்ட்ட சொல்லக்கூடாது, கார் ஓட்டுறவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறீங்க. சரி அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட கொடுக்குறீங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். டேய் சீக்கிரம் வந்து தொலைடா, டைம் ஆகுது வேறு, 8 மணிக்குள்ளே இப்போ நீ ஷார்ப்பாக வந்து நிற்கிற அப்படிங்கிறாரு. ஓகே சார், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே காரை விட்டு இறங்குறீங்க பாருங்க, அப்படியே ஒரே லைட்டு தான் எரியுது. நீங்களா பார்த்துட்டு ஏய் என்னதுடா அது அப்படின்னு போது சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் நடந்து வர பாதை ஃபுல்லாக அப்படியே ஒரே இது காட்டணும், அந்த இது விரிச்சிருப்பாங்களே, ஸோ அது மாதிரி விரிச்சு விட்டு நீங்கள் அப்படியே அதில் நடந்து வரீங்க. அங்கேருந்து அப்படியே ஜேகே அப்படியே ஒரு பொக்கையோட வராரு. அப்படியே செம்ம மாசாக இருக்குது அந்த சீனு. சுற்றி இருக்கவங்களாம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கை தட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே அவரை நோக்கி நடந்து வர, அவர் ஒரு பக்கம் அப்படியே உங்களை நோக்கி நடந்து வர, அப்படியே மனுஷன் ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படியே முட்டியை போட்டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே,
லவ் யூ டி மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறீங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே அப்படியே அழுக்க வாங்கிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு சரி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. பார்க்குறீங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்களா பார்த்துட்டு டேய் இதெல்லாம் எப்படா பண்ண மதியம் அந்த ஒரு கேப்பில் இவ்வளோலாம் பண்ணியா ஜேகே அப்படிங்கிறீங்க. நான் எங்கேயும் பண்ணேன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப்பு அதெல்லாம் அவங்க தான். நான் இந்த மாதிரி பிளான் சொன்னேன் இப்படி பண்ணுங்கடான்னு, மற்றபடி பண்ணதெல்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்க தான் தெரியுமா. செம்மடா வேறு லெவல் போ அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை வேறு லெவலில் ஆமாம்மா வேறு லெவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேர் அப்படியே பேசிட்டு அப்படியே எல்லோரும் வந்துட்டு சரி சரி டைம் ஆச்சு அங்கே கேட்க விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே கேக்கு அப்படின்னு வரீங்க. ஜேகே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. இதுதான் ஆகாதுங்கிறது அப்படி தாண்டி சொல்லுவேன். விஷ் ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. இருக்கவங்கெல்லாம் அப்படியே சும்மா வந்து விஷ் பண்ணுற மாதிரி பாட்டு பாடிட்டு எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்து பீஸ் எடுத்து தான் அப்படியே ஜேகே கூட்டி விடுறீங்க. ஜேகே எடுத்து அப்படியே உங்களுக்கு கூட்டி விடுறாரு. க்ரீம் எடுத்து லைட்டாக அவங்க சும்மா உங்கள் கணத்தில் தடவி அப்படியே இது பண்ணுறாரு. நீங்கள் சே படா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தட்டி விட்டுட்ருக்கீங்க. இது எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே எடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னடா அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் திரும்ப அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அங்கே தான் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு இதாக நீங்கள் லவ் பண்ணது 3 வருஷம். அந்த 3 வருஷமுமே நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போனீங்களோ எல்லாமே மெமரிஸாக ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் அப்படியே குட்டியாக அப்படியே ஃபுல்லாக தொங்க விட்டுருக்காரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களா பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு வந்துருச்சு. அப்படியே அவர் போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ ஜேகே லவ் யூ ஸோ மச். அப்போலேருந்து சரி ஜேகே இப்போ வரைக்கும் உன்னை ஏன்டா லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு நீ என்னை நினைக்க வச்சதே இல்லைடா. அந்த விஷயத்துலலாம் நான் எவ்வளோ கொடுத்து வச்சவ தெரியுமா, அவ்வளோ கொடுத்து வச்சவடா நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க ஜேகேவை. இதுவே எனக்கு போதும்டா. எந்த ஒரு பொண்ணுக்குமே இதை மாதிரி வேறு எதுவும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. நீ மறந்துட்டு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனாலும் நீ அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணியிருக்கல, அதில் அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஐ லவ் யூ ஸோ மச் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் கிளாப் தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகே மனசுக்குள்ளே சே என்னதான் மறந்துருந்தாலும் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷனை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகேடா இதே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். ஓகே குட்டி ஒன் ஷாட் குட்டியாக முடிஞ்சிச்சு. ஓகேவா நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்ட மாதிரி எனக்கு இருக்குது. அப்படி போட்டிருந்தோம் ஸோ ரொம்ப சாரி. எந்த இதில் அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக போட்டேன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படி ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன். சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா சரி ஓகேடா டாட்டா பை பாய். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எல்லாம் கேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விசேஷம் கேட்டிருப்பீங்க, மறக்காமல் இதையும் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே அக்கா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் சொல்ல தேவையில்ல, எனக்கே தெரியும். நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இந்த டேவே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே இது கரெக்டாக உங்கள் பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா ஓகேக்கா பை பை எல்லாத்துக்கும் பாய். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.